ஹாய் கைஸ். இன்னைக்கு சண்டே மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, காலையில் காஃபி போட்டு கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஸோ காஃபி போட்டுட்ருக்கேன். என்னங்க பண்ணுறது, டெய்லி நம்மளோட வேலை இதாக தான் இருக்குது. காலையில் எழுந்துச்சி காஃபி குடிக்கலாட்டி நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்கி. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அந்த நாளே நல்லா இருக்க மாட்டேங்குது காஃபி குடிக்கலாட்டி. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ பால் கொதிக்குது, அது வரைக்கும் பாத்திரங்கள்லாம் பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடக்கு. எனக்கு கிச்சனில் பெரிய வேலையே பாத்திரங்கள். என்னதான் ரெகுலராக அந்த ஒர்க் பண்ணாலும் மார்னிங்கில் எழுந்துச்சி பார்க்கும்போது நமக்கே இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு தோணும். என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். அதானே. பாலை போட்டு இறக்கி காஃபி போட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன். அவன் வேறு இருக்கான், அழுதுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு டப்பாவில் பால் எடுத்து வச்சுட்டு காப்பியை போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குக்கிங். சண்டேனாலே நம்மளுக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் நான்வெஜ் தான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டிலேயே நான்வெஜ் தான். சிக்கன் கிரேவி ஏதோ எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சேன். சிக்கன் கிரேவிக்கு பெரிய வேலையை வெங்காயம் நறுக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கிறேன் போயிட்டே இருக்குது. நிறைய கிரேவினாலே நிறைய வெங்காயம் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதான் வெங்காயம் பேஸ்ட்டுக்கு தனியாக, குக்கிங் கிரேவிக்கு தனியாக நறுக்கிட்டுருக்கேன். ஏதோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியம் இருந்துச்சு. ஐயோ சப்னா நீயா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கணும். ஸோ நான் 2 ஆனியன் 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். தென் பேஸ்ட்டுக்கு 1 டொமேட்டோ, 1 ஸ்மால் சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு 6-7. நெக்ஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு, அதை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நல்ல பொடியாக எனக்கு டைம் இல்லைங்க, சின்ன வெங்காயம் வரைக்கலாம் பொறுமையும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் பல்லாரியில் தான் செய்கிறேன். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாலாம் சின்ன வெங்காயத்தில் தான் செய்வாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம செஞ்ச சாப்பாடை நம்ம தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்ய. எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கறியை கட் பண்ணணும். கறியை தொடவே மாட்டேங்க நல்லா. ஸ்மெல்லே எனக்கு ஆகாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் தான் கழுவணும், நறுக்கிறது நான் தான் செய்கிறேன். என்ன செய்ய, போக போக பழகிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65, அதுக்கு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் எப்படி? எனக்குலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சுத்தமாக எனக்கு இந்த ஹஸ்பண்ட் வீடெலாம் ரொம்ப செட்டே ஆகலைன்னா பாருங்களேன். வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன். எல்லாருக்கும் அப்படி தான் இருந்தாலும்
ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அம்மா வீடுனா நம்ம வேலையே செய்ய மாட்டோம். ஒரு வெங்காயம் கூட நான் நறுக்க மாட்டேங்க எங்கள் அம்மாவுக்கு. இங்கே வந்து எல்லா வேலையும் நானே செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ தாங்க தெரியுது கஷ்டம் எப்படின்னு. என்ன செய்கிறது, பழகிக்க வேண்டியதான். கடந்து போவதான வாழ்க்கை. ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆனியன் வேகமாக குக் ஆகணுன்னா ஸோ நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு கிண்டணுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கறியையும் போட்டு அதில் கிண்டி விடணும். கிண்டி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க. டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கனை போட்டுடணும். போட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். கிண்டி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போடணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் 65க்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது தனியாக அங்கிட்ட ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சிக்கன் கிரேவி தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்துருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். பாய்.